அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சேஃபாக இருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரண்டை சட்னி. பிரண்டை சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இந்த துவையலுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் பாருங்கள். இது மல்லித்தலை அலசிட்டு வச்சுருக்கேன், புதினாத்தலை கொஞ்சமாக வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக வச்சுருக்கேன், காரத்துக்கு தக்கன மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல் வச்சுருக்கேன் பாருங்கள். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வச்சுருக்கேன். இது பிரண்டையோடைய தலை, அதை அலசிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது பிரண்டை பாருங்கள். இந்த பிரண்டையும் நறுக்கிட்டு கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரே பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் தக்கன தேங்காய். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது காயட்டும். இதில் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். இப்போ பாருங்கள், சட்டி காஞ்சிருச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துக்குவோம். ரெண்டும் பொரியட்டும். நல்லா பொரியணும். ரெண்டும் பாருங்கள், ரெண்டும் நல்லா பொரியணும். இப்போ இதில் பூண்டை சேர்த்துக்கலாம், புளியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், போதும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5 வெங்காயம் 6 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, போதும். இந்த பிரண்டை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது, பசியை தூண்டக்கூடியது, நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த பிரண்டையில். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் வதங்கையில் நம்ம பிரண்டையை சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் கிடைக்காது, எப்போவாக தான் கிடைக்கும். கிராமத்தில் தான் இது கிடைக்கும், நமக்கு வேலை கிடைக்காது. கிடைக்கிறப்பவே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இது எனக்கு கிடைச்சிட்டு நேற்று, அதனால தான் இதை இன்றைக்கி சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வைக்கிறோம். இப்போ நல்லா வதங்கட்டும். பிரண்டையும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். பிரண்டை வதங்குறதுல தான் அரிப்பு வராது. இது ஆயிலில் கையில் கொஞ்சம் அரிப்பு வரும். ஆனால் எண்ணெயை தடவிட்டு ஆயிங்க தெரியாது ஒன்றும் அரிப்பு. சில பேருக்கு அரிக்காது. ரொம்ப குழந்தாக இருந்தால் அரிக்காது, பெருசாக இருந்தால் அரிக்கும். நம்ம அதுக்கு தக்கன பார்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் அந்த பிரண்டையோடைய தலையை சேர்த்துக்கலாம். தலையும் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அதையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அதில் இந்த பருப்புகள் நல்லா வதங்கிருச்சு. புளி, பிரண்டை தலை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். வதக்கையில் ஒரு வாடை வரும், பயங்கரமாக இருக்கும். அந்த வாடை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வதக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக மணக்குது. இப்போ இது கூட நம்ம புதினா தலையை சேர்த்துக்கலாம். அதோட மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். 2 தலையுமே சேர்த்துட்டு நம்ம இதை வதக்கிக்கிடுவோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்குமே ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா சாதத்துக்குமே சாப்பிட்றதுக்கு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு திரட்டி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. எல்லாமே ஹெல்த்தியாக தான். பருப்புகள் சரி, அதே நேரத்தில் பிரண்டை, மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாமே ஹெல்த்தி தான். அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காயை சேர்த்துக்குவோம். தேங்காயை சேர்த்தாச்சு. இப்போ தேங்காயை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கிடுவோம். தேங்காயை சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டியது கிடையாது, லைட்டாக செஞ்சானா போதும். கலரு ரொம்ப நல்லா வதக்கணுன்றது கிடையாது. இப்போ தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம்.
இந்த பிரண்டை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அம்புட்டு எண்ணெயாக இருக்கும். இட்லியோட சாப்பிட்றப்போ அல்டிமேட் சுவையாக இருக்கும். பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. என்னென்னு சொல்லாமல் கொடுத்து பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க. இப்போ தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. சரி, இது ஆறட்டும் பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடிட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள் இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. சட்னி சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குருவோம். இப்போ பாருங்கள் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரியணும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இதோட சட்னியோட சேர்த்துக்கலாம். பாருங்கள் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் சட்னி நான் தாளித்து கொட்டியாச்சு. இப்போ சட்னி சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடும் சாப்பிட்லாம், சாதத்தோடும் சாப்பிட்லாம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.